இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பாஜகவில் அண்மையில் இணைந்த விஜயதரணி அக்கட்சியில் இணைந்தது ஏன் என்பது குறித்தும், காங்கிரசில் பெண்களுக்கு அங்கீகாரம் மறுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். பெண்களுக்குண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சியில் மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது. நான் என்னை ஒருத்திய தவிர வேற யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. கடந்த 14 ஆண்டு காலமா என்ன கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கு. நேஷனல் பார்ட்டி, அங்கிருந்து நான் இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு போயிருக்கேன். ஆனா அதே நேரம் அங்குள்ள செயல்பாடுகள் நிச்சயமாக பெரிய சங்கடத்தை, குறிப்பா பெண்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு சிரமத்தை உண்டு பண்றாங்க. அதுல வேற என்ன வழி? லாஸ்டா the recourse is not but to exit மாதிரி ஆயிடுது. ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா என்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட என்னுடைய மாணவர் காங்கிரஸ் பருவத்திலிருந்து நான் காங்கிரஸ் கட்சியில பணியாற்றிருக்கேன். 37 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து பணியாற்றின ஒரு நபர், எந்த கட்சிக்கும் போகாத ஒருவர். ஆனா இப்ப இந்த முடிவுக்கு வரேன்னா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம வேலை பார்த்தவன் நான். ஆனா எவ்வளவு ஒரு சொல்லுனா, ஒரு தலைமை பதவிகள்னு வந்தா பெண்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் தான் அது தவறானது. ஏன் பெண்களால எதுவும் செய்ய முடியாதா? பெண்களால நிச்சயமா ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட நிக்கணுமா? அதுக்கு மேல பெண்களால தலைமை பதவிகளுக்கு மக்களுக்காக பணியாற்ற முடியாதா? நிச்சயமா முடியும். அதுல அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி. அந்த ஒரு நிலைப்பாடு கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டு காலமாவே அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது. இப்ப என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க? ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க பெண்கள், நாடு முழுக்க எவ்வளவு பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க நல்லபடியா கட்சிக்காக பணியாற்றணும், மக்களுக்காக பணியாற்றும் இடத்தில் இன்னைக்கு சிறப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தலைமை பண்புகளோட செயல்பட்டு இருக்காங்க. பெண்களுக்கும் தலைமை பண்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதோடைய வெளிப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுக்கு காரணம். அதனால்தான் நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் இணைத்துக் கொண்டேன். பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்குண்டான இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறார், விரைவில் அமல்படுத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இஸ்லாமிய பெண்களை பாருங்க, முத்தலாக்கை இன்னைக்கு ஒழிச்சு கட்டியிருக்காரு. அது மட்டுமல்ல, இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வாங்கி தந்திருக்கார். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வேற யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் போட மாட்டாங்க. அவங்க உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தாமரையில் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க மனசை நீங்க மாத்தவே முடியாது. அவங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டாங்க. பெட்டர் மேக்ஸ் லைட் ஃபியூஸ் பண்ண பல்பா இருந்தா இவ்வளவு மீடியா போட்டு நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களா? இன்னைக்கு சூப்பரா எரியிற எல்இடி லைட்டு அப்படிங்கறதுனால தான் இவ்வளவு மீடியா நிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் முடிஞ்சா அவங்க வளர்த்தி காமிக்கிட்டாங்க கட்சிய. நானும் சந்தோஷப்படுறேன். வேணா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம காணா போற லெவல்ல ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.